இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பெர்ஃபெக்ட்டான சிம்பிளா செய்யக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 கப் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது சிக்கன் இன்னும் சாஃப்டாகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அடுத்து தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் இருக்கட்டும். தக்காளி நல்லா கொலைய வெந்ததும் ஒரு கையளவு புதினா, அதே மாதிரி ஒரே கையளவு மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் ஓரளவுக்கு வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் வேகும்போது அதிலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகும்போது நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். கூடவே தேவையான உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசிக்கு ஈக்குவலான சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். தண்ணி ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வெயிட் வச்சு ஆவி வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சிம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தம்லே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.